வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி நேரா அந்த மல்லிகா டாக்டர பார்க்குறாங்க. மல்லிகா டாக்டர் நேரா கார்த்திய பார்த்து, "வாங்கப்பா டிரைவர்" அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, "மேடம், இது மாரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு. அப்ப மல்லிகா கேட்குறாங்க, "சொல்லுங்க டிரைவர், சாமுண்டீஸ்வரி வந்திருக்காளா?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "இல்ல மேடம், உங்ககிட்ட நான் தான் தனியா பேசணும்னு சொன்னேன்." அப்ப மல்லிகா கேட்குறாங்க, "சொல்லுங்க டிரைவர், ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்க டிலே பண்ண வேணாம், சொல்லுங்க" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "உங்களுக்கு எப்ப மேடம் கட்டுப்பிரிக்கிறாங்க? அப்ப சொன்னா தான் சரியா இருக்கும். இப்ப சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இதுவே உங்க ஹெல்த்துக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு. இத கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, "இங்க பாருங்க, என்னன்னாலும் சொல்லுங்க. என்ன சாமுண்டீஸ்வரிய பத்தியா?" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "ஆமா மேடம். அவங்க பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, சோ அத பத்தி தான்" அப்படின்னு. இத கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, "இங்க பாருங்க டிரைவர், எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்னால முடிஞ்சத ட்ரை பண்றேன்" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், நாளைக்கு காலையில உங்களுக்கு கண்ணு கட்டு பிரிக்கிறாங்கல்ல, ஸோ அப்ப வந்து நான் உங்கள கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு. இத கேட்டதோட மல்லிகாவும், "சரி, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, சரி" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "அதோட யாரு கூப்பிட்டாலும் நீங்க போயிறாதீங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க. நாளைக்கு காலையில நானே உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு. இத கேட்டதோட மல்லிகாவும், "சரிப்பா, ஏன்பா என் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா?" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "உங்க உயிருக்கு ஆபத்து இல்ல மேடம். இது மாரி உங்க கண்ணு சரியாக கூடாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நீங்க அன்னைக்கு கார்ல வந்தீங்கல்ல, உங்க கார்ல மயக்க மருந்து வச்சிருந்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு கார் டிரைவ் பண்ணும் பொழுது மயக்கம் வந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு" அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன கொலை பண்றதுக்கு யாருப்பா முயற்சி பண்ணா?" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "மேடம், அத பத்தி நாளைக்கு பேசலாம். உங்களுக்கு கண்ணு சரியாயிட்டுன்னா முழு விவரத்தையும் நான் சொல்றேன்." இத கேட்டதோட மல்லிகாவும், "சரிப்பா, ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லையே" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "இல்ல மேடம், நாளைக்கு காலையில மட்டும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு. இத கேட்டதோட நம்ம மல்லிகாவும், "சரிப்பா" அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேரா அந்த குட்டி பாப்பாவுக்கு, "சரி பாப்பா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்த பார்த்து, "ஏப்பா மாப்பிள, இது மாரி ரேவதியோட கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். கடைக்கு போனா ரொம்ப டைம் ஆகிரும்" அப்படின்னு. "வீட்டுக்கு வர சொல்லியிருந்தனே, என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "அவருக்கு நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அத்த. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு" அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "சரிங்க மாப்பிள" அப்படின்னு. அப்ப துர்கா கேக்குறாங்க, "மாமா, நான்லாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அத பத்தியெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்கல்ல" அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "எம்மாடி துர்கா, நீ என்ன மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவ அப்படின்னு எனக்கு தெரியாதா? நான் உன்னோட மாமா. உனக்கு என்ன மாதிரி புடவைகள் பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே உனக்காக லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அப்புறம் நம்ம ரோகிணி அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச கலர், நம்ம ரேவதி அம்மாவுக்கு கல்யாண புடவை, எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க" அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "பரவாயில்ல மாப்பிள்ள, எல்லா ஏற்பாடுகளையும் பயங்கரமாக பண்ணுறீங்க" அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, "அத்தை, இது சாதாரண கல்யாணமா? இந்த கல்யாணத்தை எல்லாருமே திரும்பி பார்க்க போகிறாங்க. கோலாகலமாக நடக்க போகுது. அப்புறம் எப்படி அத்தை சாதாரணமாக சொல்ல முடியும்" அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "ஏதோ ஒரு உருப்படியால வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க." அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, "அத்தை, உருப்படியான வேலை இல்லை, பர்ஃபெக்டான வேலைத்தை" அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "சரிங்க மாப்பிள்ள" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, "பாப்பா ராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ நீ எங்கேயும் போகாத" அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, "சரிங்க மேடம்" அப்படின்னு சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதி கிட்ட, "ரேவதி, இது மாதிரி மாப்பிள்ளை மகேஷையும் வர சொல்லிடுமா, அப்படியே மாயாவையும் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கும் சரியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாம்" அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும், "சரிம்மா" அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, "ரேவதி அம்மா, நீயே போய் கூட்டிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும், "சரிம்மா, நானும் டிரைவரும் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு
நேரா கார்த்தியை பார்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு நீ தேவையில்லாம இந்த டிரைவரையே பிடிச்சி இழுத்து போயிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கே தெரியும், உனக்கும் இந்த டிரைவருக்கும் தேவையில்லாத தொடர்பு இருக்கு அப்படின்னு ஊர் ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி நீங்க 2 பேருமே எங்க பார்த்தாலும் சுத்துறது சரியில்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, ஏ சந்திரா, பேசுற வார்த்தைய கொஞ்சம் பார்த்து பேசு. நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியாதா? நீ தேவையில்லாம அந்த டிரைவரை சந்தேகப்படுறேன், ஊர் மக்கள் மேல கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு மேல நடத்தையில சந்தேகப்படுறேன். இங்க பாரு சந்திரா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற வேலையை வச்சுக்காத அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா, நம்மளோட நல்லதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நானே அவளை போ சொல்றேன் டிரைவர் கூட, உனக்கு என்ன சந்திரா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சாரிக்கா, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு. அப்ப சந்திரா மனசுல யோசிக்கிறாங்க, இப்ப வர வர அக்கா நம்மளோட பேச்சையே மதிக்கிறது இல்லையே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா சந்திராவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நேரா வாங்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 2 பேருமே சேர்ந்து மாயா மகேஷோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு மாயாவும் மகேஷும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்ம ரேவதி வந்ததோட மாயா நேரா ரேவதியை பார்த்து வாமா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா மாயாவை பார்த்து, இது மாதிரி கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, ஸோ ட்ரெஸ் எல்லாம் கடையில் போய் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கே ட்ரெஸ் எல்லாம் வரைச்சிருக்காங்க. ஸோ அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, அப்படியா, போகலாமே அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கார்த்தி நேராக அவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி நேராக மாயாவை பார்த்து என்னாச்சக்கா அப்படின்னு சொல்ல, மாயா நேராக ரேவதியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் தனியாக கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா ரேவதி அம்மா, நீங்கள் வேணும்னா உங்களை பற்றி யாரும் தப்பாக நினைக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த டிரைவர் கூட இங்கே வரலாம். ஆனால் பார்க்குறவங்களும் அப்புறம் அந்த டிரைவர் மனசுலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மகேஷை பாரு, நீங்கள் 2 பேருமே ஒன்றா வந்ததோட அப்படியே ரொம்ப சேட் ஆயிட்டாரு. நீ ஏன் யோசனை பண்ணி பாரு, உன்னை கட்டிக்க போகிறவர் மகேஷ், அவர் உன்னை வேற பையன் கூட வரதை பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவார். இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, ஐயோ மகேஷ் அப்படியா நினைக்கிறாரு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நீ வேணும்னா அந்த மகேஷை பாரு, அவர் முகமே ரொம்ப சோகமாக இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, நான் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சரி, நான் இனிமே அந்த டிரைவர் கூட அதிகம் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வரணும்னா உடனே ஃபோன் பண்ணு, வந்து மகேஷ் கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, என்ன 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேச போகிறாங்க, நம்மளை பற்றி தான் ஏதாவது தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயாவும் ரேவதியும் அந்த இடத்துக்கு வந்ததோட ரேவதி நேராக மகேஷை பார்த்து போகலாமா அப்படின்னு கேட்க, மகேஷும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. எல்லாரும் சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட காரை நிப்பாட்டப்படுது. அப்போ ரேவதி நேராக வீட்டுக்குள்ளே போனதோட மாயா நேராக கார்த்தியை பார்த்து, என்னப்பா டிரைவர், ஏதோ பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எங்களை பற்றின உண்மைகளை சீக்கிரம் வெளியில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உண்மை வெளியில் வரலை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆட்டம் போடாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் என் அத்தைக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு, இருக்கிறது ஒரே ஒரு ஆதாரம், அந்த டாக்டர் மல்லிகா தான். ஒருவேளை அவங்களும் நாங்கள் கெட்டவன்னு நிரூபிக்கிறதுக்கு நீயே என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் எல்லாமே செல்லா காசாக போகிருச்சு. இதுக்கப்புறம் நீயும் உன் கூட சுற்றிக்கிட்டே இருப்பானே அந்த மயில் வாகனம், அவனும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதோட கார்த்தி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்க, ரொம்ப ஆடாதீங்க, பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே பெணாத்திக்கிட்டே இருங்க, நானும் சீக்கிரம் மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே சாமுண்டீஸ்வரியோட சொத்தை ரேவதிக்கு எழுதி வச்சு ரேவதிக்கிட்டேருந்து மகேஷுக்கு எழுதி வாங்கிட்டு அப்படியே மிரட்டி ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதிக்கிட்டு
இந்த இடத்த விட்டு உன்னையும் துரத்தி அடிச்சிட்டு நான் இந்த வீட்டோட ராணியாக போறேன்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி மாயாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ரேவதி அங்கேருந்து வந்து வரலையா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, ஒன்னும் இல்லை ரேவதி அம்மா, இந்த டிரைவர் கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ரேவதியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே மாயாவும் நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி அந்த மாயாவை பார்த்து, வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துருச்சு, அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, மேடம் இதில் என்ன இருக்குது மேடம், கல்யாணத்தையே நீங்கள் தான் வந்துட்டு எடுத்து நடத்துறீங்க, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதையே செலக்ட் பண்ணுங்கள், இதில் எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லை எனக்கு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதையே செலக்ட் பண்ணிக்க, இதில் என்ன இருக்குது, யார் செலவு பண்ணா என்ன அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக்கு நேரடியாக மல்லிகா வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, இது மாதிரி நாளைக்கு கண்ணு கட்டி பிரிக்க போகும் பொழுது எனக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்கல்ல, அதான் ஃபோன் பண்ணேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணு கட்ட அவுத்துட்டு நேராக இங்கே வந்துருங்க அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகா டாக்டரும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதேச்சியாக மல்லிகா ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே மல்லிகா நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேராக கண் கட்ட வைக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ கண்ணு தெரியுதா அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, நல்லா தெளிவாக தெரியுது டாக்டர், பிரச்சனை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட டாக்டரும் சரி இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை மல்லிகா டாக்டர், நீங்கள் இனிமேல் வந்துட்டு நல்லபடியாக பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஃபோனை பார்த்துட்டு மல்லிகா தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயாவும் மகேஷும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ கார்த்தி வாசலே நின்றுக்கிட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகாமல் பார்க்கறதுக்காக. சாமுண்டீஸ்வரி, சொல்லு மல்லிகா, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க, டிரைவர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு வந்ததா சொன்னாப்ல, இப்போ உனக்கு எப்படி இருக்கு, 2 நாளையில கட்டு பிரிக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, ஆமாம் சாமுண்டீஸ்வரி, 2 நாளையில நான் கட்டு பிரிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், அவங்க சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு இப்போவே கட்டை பிரிச்சுட்டாங்க, நான் நேராக உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், பொண்ணு மாக்களைய பார்க்கவே இல்லையில, அதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவ்வளோதானே மல்லிகா, சரி நீ வா, இங்கே தான் பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க, இந்த கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம், ஸோ நீயும் வந்தியன்னா நல்லாயிருக்கும், இந்த நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளையே ஒன்றா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகாவும் இப்போ உடனே வர சாமுண்டீஸ்வரி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இது கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. மகேஷ்க்கு கை கால்லாம் நடுங்குது. மாயா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, யாரு மேடம் ஃபோனில் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதான் உங்களை சந்திக்க வைக்கணும் அப்படின்னு 2 தடவை முயற்சி பண்ணேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மல்லிகா டாக்டர் இது மாதிரி நிச்சயத்துக்கு வரும் பொழுது அவங்க பொண்ணோட கையை காத்தாடியில் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்கே பந்தக்கால் நடுற விழாவுக்கு வரும் பொழுது அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு, இதனாலேயே அவகிட்ட பொண்ணு மாப்பிள்ளையே இன்ட்ரோ பண்ண முடியல, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா, அதான் அவகிட்ட பொண்ணு மாப்பிள்ளையை இன்ட்ரோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அவளுக்கு கண்ணு சரியா இல்லை, ஆனால் 2 நாளையில கட்டு பிரிக்கிறதா இருந்த சொன்ன டாக்டர் இன்னைக்கு போயிட்டு கட்டு பிரிச்சுட்டாங்களா, ஸோ நேரடியாக நீ இங்கே வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, மேடம் என்ன மேடம் இப்போ தான் அவங்களுக்கு கண்ணு சரியாயிட்டு இம்மிடியேட்டாக இங்கே வர சொல்லியிருக்கீங்க, பாவம் இல்லை அவங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதில் என்ன மாயா இருக்கு, அவளுக்கு கட்டு பிரிச்சாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம், அதான் அவளே வரேன்னு சொல்லிட்டா, நானும் வேண்டான்னு தான் நினச்சேன், ஆனால் அவகிட்ட என்னமோ பொண்ணு மாப்பிள்ளையை காமிக்காமல் இருக்கிறது தான் மனசு சங்கடமாக இருக்குது, அதான் உடனே வர சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. மகேஷ் நேராக மாயா கிட்ட, இப்படி இந்த இடத்துலேருந்து போகிறது அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, இரு ஏதாவது பிளான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. மாயா நைஸாக ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வர, கார்த்தி டக்குன்னு மாயாவை பார்த்து, எங்கே எஸ்கேப் ஆக போகிறீங்க போங்க அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஏ டிரைவர் தள்ளு அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் இப்போ வெளியில் போனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற, போ உள்ளார அப்படின்னு சொன்னதோட மாயா ஷாக் ஆகி உள்ளார போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, என்னாச்சு, நீங்கள் என்ன ஒரு ட்ரெஸ் கூட செலக்ட் பண்ணலை, செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இல்லை
எனக்கு இதில் உள்ள கலெக்ஷன் எதுவுமே பிடிக்கவே இல்லை, எல்லா டிசைன்ஸும் வேற வேறையா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட துர்கா சொல்றாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் யாராலையுமே செலக்ட் பண்ண முடியாது. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட்டு முன்ன பின்ன இந்த மாதிரி புடவையெல்லாம் எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அந்த அந்த இடத்துல சீன் போட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அழுகுறாங்க. ஆமா மேடம், நாங்கள் ரொம்ப ஏழை தான், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல தான் அப்படின்னு. அப்போ ரேவதி நேரா துர்காவை பார்த்து, துர்கா என்ன பேசுற, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுற அப்படின்னு. அப்போ துர்கா சொல்றாங்க, அக்கா நான் நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்னு. ரேவதி மாயாவை பார்த்து, இங்கே பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எதுவும் பிடிக்கலைன்னா உங்களுக்கு எது ஓகேவோ அதையே எடுக்கலாம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்றாங்க, ரேவதி எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி எங்கேருந்து வராரு, எங்க மேடம் வீட்டுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, இல்லை ஏதோ மனசு சங்கடமாயிருச்சு, இவங்களுக்கு வேணா வேற கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சாமுண்டி சரி துர்காவை பார்த்து, துர்கா பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. துர்கா சொல்றாங்க, அம்மா நான் நார்மலாக தானம்மா சொன்னேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வெளியில கார் சத்தம் கேட்குது. கார் சத்தம் கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆக்குறாங்க, ஐயோ அந்த மல்லிகா வந்துட்டா போலையே அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நேரா மாயாவை பார்த்து நக்கலாக சிரிக்க, அந்த இடத்துக்கு மல்லிகா நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா டக்குன்னு திரும்பி நின்றுக்கிறாங்க. மகேஷும் திரும்பி நிற்கிறாரு. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்து ஓடி போய், மல்லிகா உனக்கு கண்ணு சரியாயிட்டா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. மல்லிகா சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி எனக்கு சரியாயிட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கே உன் பொண்ணு மாப்பிள்ள, அதான் கட்டி பிரித்த உடனே அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அந்த நிற்கிறாரே அவர் தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு. மகேஷ் திரும்பி நிற்க, அப்போ நம்ம மயில்வாகனை சொல்கிறாரு, என்ன இது மாப்பிள்ளை இப்படி திரும்பி நிற்கிறாரு, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை திருப்பி நம்ம மல்லிகாம் கிட்ட காமிக்க, மல்லிகா மகேஷை பார்த்ததோட இவனா உன் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகி ஏன் மல்லிகா அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, ஏன் இவனா உன் மாப்பிள்ளை, இங்கே பாரு இவன் எப்படிப்பட்ட கேடின்னு உனக்கு தெரியாதா சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அப்போ மகேஷ் திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்க, அப்போ நம்ம மல்லிகா கேட்குறாங்க, எங்க இவன் கூடயே ஒருத்தி அட்டை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாளே அவ எங்க அப்படின்னு. அப்போ நம்ம மயில் வாங்கினா அவங்க இந்தா நிற்கிறாங்க அப்படின்ட்டு மாயாவை இழுத்துட்டு வந்து காமிக்க, ரெண்டு பேரையும் பார்த்ததோட மல்லிகா சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சரியான கேடிங்க, இதுகளை எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே விட்ட, இது கேவலமான குடும்பம் அப்படின்னு. அப்போ சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மல்லிகா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு இதுக ரெண்டுமே தப்பான தொடர்புல உள்ளதுங்க, இதுகளை போயா நீ வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்க, சரி ரேவதியோட மாப்பிள்ளை எங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவர் தான் ரேவதியோட மாப்பிள்ளை அப்படின்னு. இதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, ஐயோ சாமுண்டீஸ்வரி தப்பான முடிவு எடுத்துட்டேன், இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாம இவனை போயிட்டு ரேவதிக்கு முடிவு பண்ணியிருக்க, இங்க பாரு இதுக்கு ரெண்டும் எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் வந்திருக்குங்க தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, இதுகளா அப்படின்ட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. துப்பாக்கியை பார்த்ததோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. மாயாவும் மகேஷும் தப்பிச்சு ஓட பார்க்க கார்த்தி பிடிச்சிக்கிறாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.